ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் மாதிரி போட போகிறோம். இதற்கு முன்னாடி 3 வெக்காப் சீரியஸ் படித்தோம் இல்லையா? அந்த 3 வெக்காப் சீரியஸ்லேயும் அரவுண்ட் ஒரு 80 வேர்ட்ஸ் கவர் பண்ணியிருப்போம். வேணுங்கிறவங்க படிச்சுட்டு வந்துடுங்க. அந்த வெக்காப் சீரியஸாக படித்தவங்களால தான் இந்த டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ண முடியும். சரியா? எல்லாம் தெளிவாக படிச்சுட்டு வாங்க. சும்மா ஏனா தானான்னு படிச்சிடாதீங்க. ஒரு வேர்டு படித்தாலும் தெளிவாக மனசில் பதிய வச்சுட்டு வாங்க. இதில் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இதில் எல்லாத்துக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் ஆன்சர் பண்ண முடியலை அப்படின்னா இன்னொரு முறை நீங்கள் தெளிவாக படிச்சிடுங்க. ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு 10 கொஷின்ஸ் தான். எவ்வளோ? ஒரு 10 கொஷின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, சூஸ் த நியரஸ்ட் சினானிம் ஆஃப் த ஹாரண்டஸ். ஹாரண்டஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஹாரண்டஸ்னா பயங்கரமான, இங்கிலீஷில் சொல்லணும்னா எக்ஸ்ட்ரீம்லி டெரிபிள் ஆர் அன்பிளசன்ட் அப்படின்னு பார்த்தோமா? ஓகே, இதற்கு என்ன கேட்டிருக்காங்க? சினானிம் கேட்டிருக்காங்க. சிமிலர் வேர்ட், அதாவது ஹாரண்டஸ்க்கு பதிலாக வேற என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? தெரிஞ்சவங்க கடகடகடன்னு ஒரு நோட்டு பெண்ணு வச்சு எழுதுங்க. படித்தவங்க எழுதுங்க. ஹாரண்டஸ்க்கு பதிலாக என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. சரியா? அதற்கான சினானிம் எழுதுங்க. ஹாரண்டஸ்க்கு சினானிம் எழுதுங்க. சரியா? எழுதி முடிச்சிட்டிங்களா? நான் சொல்கிறேன், கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ட்ரெட்ஃபுல், ஃப்ரைட்ஃபுல், appalling, கிரிஸ்லி, கேஸ்லி. ஸோ இந்த 5 வேர்டு எழுதிருக்கீங்களா? இதெல்லாம் இதோட சினானிம்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா? ஓகே. ஸோ இந்த 5 வேர்டில் நான் இப்போ ஆப்ஷன் காட்டுறேன். அதில் அதில் ஏதாவது ஒரு வேர்டு தான் இருக்கும். சரியா? பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ கன்சோலிங், ஆப்ஷன் பி பசிஃபையிங், ஆப்ஷன் சி அப்பீலிங், ஆப்ஷன் டி அப்பேலிங். நீங்கள் எழுதின வேர்ட்ஸில் எந்த வேர்டு இதில் இருக்குன்னு பாருங்கள். அதுதான் இதனுடைய ஆன்சர். ஐ திங்க் ஆப்ஷன் டி அப்பேலிங் நினைக்கிறேன். சரியா? கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா அப்பேலிங். ஆப்ஷன் டி அப்பேலிங். எத்தனை பேர் கரெக்டாக எழுதிருக்கீங்க? கரெக்டாக எழுதினவங்களுக்கு வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Choose the word that gives the similar meaning of grievous. அதாவது grievousக்கு மீனிங் கேட்குறாங்க. grievousக்கு மீனிங் என்ன நம்ம படித்தோம்? வெரி சிவியர் அல்லது சீரியஸ். தமிழில் சொல்லணும்னா துயரமான. இவங்களுக்கு ரொம்ப சிவியரான, வெரி சிவியரான இன்ஜுரி, காயமடைந்திருக்கிறார். பிரச்சனை ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஸோ இதுதான் இதனோட மீனிங் இல்லையா? சரி, ஓகே. ஸோ நான் ஆப்ஷன் சொல்கிறேன். அந்த மாதிரி மீனிங் இதில் ஆப்ஷனில் எதாவது இருக்குன்னா சூஸ் பண்ணுங்க. சரியா? ஆப்ஷன் ஏ ட்ரிவியல், ஆப்ஷன் பி சிவியர், ஆப்ஷன் சி வெனியல், ஆப்ஷன் டி கம்ஃபோர்ட்டிங். ஓகே, ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. கமெண்ட் பண்ணியாச்சா? ஓகே, இதற்கு ஆன்சர் என்ன? சிவியர். அது ஆப்ஷன் பி சிவியர். எத்தனை பேர் கரெக்டாக போட்டிங்களோ அவங்களுக்குலாம் ஒரு கிளாப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சூஸ் த சினானிம் ஃபார் த வேர்ட் ஹார்ட்டி. அது சூஸ் த சினானிம் ஃபார் த வேர்ட் ஹார்ட்டி. ஹார்ட்டினா என்னது? திமிரான, மற்றவங்கள விட நான் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? திங்க் பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் என்னது? ஹார்ட்டி. அதற்கு என்ன கேட்டிருக்காங்க? சினானிம் கேட்டிருக்காங்க. ஹார்ட்டிக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் எழுதலாம்? அப்படியே ஒரு லிஸ்ட் எழுதுங்க. தெரிஞ்சவங்க ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. நோட் எடுத்து எழுதலைன்னா இல்லைன்னா ஒரு கமெண்ட் செக்ஷனில் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கு சினானிம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் படிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். சரியா? நான் சொல்லட்டுமா? கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. arrogant, arrogant, conceited,
சூப்பர்சிலியஸ். கடைசியாக ஒரு இடியம் பார்த்தோம், ஆன் ஒன்ஸ் ஹை ஹார்ஸ். யாரெல்லாம் கரெக்டாக எழுதிருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு கிளாப். ஓகே, ஆப்ஷன் சொல்கிறேன். இந்த 4ல் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இதற்கு கரெக்டாக இருக்கும். சரியா? ஆப்ஷன் சொல்கிறேன். ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ ஹியூமிலிட்டி, ஆப்ஷன் பி சூப்பர்சிலியஸ், ஆப்ஷன் சி மாடஸ்ட், ஆப்ஷன் டி ஹாஸ்டைல். இதில் ஆப்ஷன் நீங்கள் எழுதுனதுல எந்த ஆப்ஷன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி சூப்பர்சிலியஸ் தான் இதனுடைய ஆன்சர். சூப்பர்சிலியஸ் இல்லையா? 4 வேர்டில் ஒரு வேர்டு நான் சொல்லி கொடுத்தேன்னா, ஸோ அந்த வேர்டு இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? சூஸ் த சூட்டபிள் ஆன்டனிம் ஃபார் இம்பெசில். ஆக்சுவலாக சினானிம் ஆன்டனிம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியுமா என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க அமைதியாக இருங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சினானிம்னா ஒன்றும் இல்லை, சிமிலர் வேர்டு. அதற்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா? அதுதான் சிமிலர் வேர்டு, அதுதான் சினானிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆன்டனிம் அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல், ஆப்போசிட் மீனிங், ஆப்போசிட் வேர்டு, அதுதான் ஆன்டனிம் சொல்லுவாங்க. ஓகேவா? சேம் மீனிங், சிமிலர், சேம் மீனிங் தரக்கூடியது, அதற்கு பதிலாக வேறு என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸுங்கிறது எதிர்ச்சொல், எதிர்ச்சொல் அதற்கு ஆப்போசிட் மீனிங் தரக்கூடியது. ஓகேவா? இம்பெசில் அப்படின்னா என்ன? இம்பெசில் அப்படின்னா முட்டாள், ஃபூல், இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபூல். அதற்கு ஆன்டானிம்ஸ் என்ன வரும்? ஒரு பிரில்லியன்ட், அறிவு சார்ந்த திறன் அப்படின்னு படித்தோம் இல்லையா தமிழில்? ஓகே, அதற்கு என்னெல்லாம் படித்தோம்? ஆன்டனிம்ஸ் என்னெல்லாம் படித்தோம்? அறிவு சார்ந்த திறன் என்னென்ன படித்தோம்? இன்டலெக்சுவல். தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்டலெக்சுவல் அப்படியே லிஸ்ட்டு பண்ணுங்கள். இன்டலெக்சுவல், சகாஷியஸ், ரீசனபிள், ரேஷனல். ரீசனபிள், ரேஷனல். ஓகே, இதில் எதாவது ஒரு 2 தான் ஆன்சராக இருக்கும் இதுக்கு. ignoramus, dullard. ஆப்ஷன் ஏ ignoramus, ஆப்ஷன் பி dullard, ஆப்ஷன் சி sagacious, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி daft. இப்போ இந்த 4ல் ஏதாவது ஒரு வேர்டு தான் இதுக்கு ஆன்சராக இருக்கும் இல்லையா? நான் லிஸ்ட்டு பண்ண சொன்னேன் இல்லையா? அதில் ஒன்று இதில் எங்கே இருக்கு ஆன்சரு? ஆப்ஷன் சி சகாஷியஸ், அதுதான் இதற்கு எதிர்ச்சொல், அறிவு சார்ந்த திறன். ஓகேவா? இம்பெசிலுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? சூஸ் த நியரஸ்ட் சினானிம் ஃபார் ஸ்டேல்மேட். ஸ்டேல்மேட்டுன்னு எங்கே பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? கடைசியாக ஒரு வேர்டு, அந்த வொக்காப் சீரியஸில் கடைசியாக ஒன்று பார்த்தோமே, இம்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் தெரியுமா? அதாவது இம்பாஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம்? முட்டுக்கட்டை இல்லையா? இதற்கு மேலே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு, இதற்கு மேலே இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. in which no further progress can be made. அதான் என்ன சொன்னோம்? இம்பாஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா? அதற்கு சினானிம் என்னெல்லாம் படித்தோம்? டெட்லாக், டெட் எண்ட், ஸ்டேல்மேட், ஸ்டாண்ட் ஸ்டில், ஹால்ட். அந்த ஸ்டேல்மேட்டு தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதற்கு சினானிம் என்னன்னு கேட்டிருக்கேன். அதற்கு சினானிம் என்ன? சினானிம், அதற்கு சினானிம் இப்போ நான் சொன்னேன்ல, அந்த அத்தனை வேர்ட்ஸும் வரும். என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம்? ஸ்டேல்மேட் அப்படின்னா இது எதனோட சினானிம்? இம்பாஸ், அதுதான் ஃபஸ்ட்டு வேர்டாக இருக்கணும். தெரிஞ்சவங்க லிஸ்ட்டு பண்ணுங்கள். இம்பாஸ், டெட்லாக், டெட் எண்ட். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டு கூட எடுக்க வேண்டாம், கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அப்போ தான் எந்த அளவுக்கு நான் இந்த வொக்காப் சீரியஸ் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேங்கிறது எனக்கு புரியும். அதே நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கங்கிறது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் அடுத்தது கிளாஸஸ் இன்னும் தெளிவாக, இன்னும் கிளியர்டாக, இன்னும் கிளாரிட்டியாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு புரிய வரும். சரியா? ஓகே, என்னென்ன பார்த்தோம்? இம்பாஸ், இம்பாஸ், டெட்லாக், டெட் எண்ட்,
ஸ்டேல்மேட் சினானிம் ஸ்டேல்மேட்டுக்கு தானே பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், ஸ்டேல்மேட், ஸ்டாண்ட் ஸ்டில், ஹால்ட், ஹால்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, ஓகே. இப்போ நான் சொன்ன வேர்ட்ஸில் ஏதாவது ஒரு வேர்டு தான் இங்கே இருக்கும் ஆப்ஷனில். அதுதான் இதனுடைய ஆன்சராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லட்டுமா? ஆப்ஷன் ஏ அன்சீசிங், ஆப்ஷன் பி ரெஜுவினேஷன், ஆப்ஷன் பி ரெஜுவினேஷன், ஆப்ஷன் சி இன்சசன்ட், என்னது இன்சசன்ட், ஆப்ஷன் டி இம்பாஸ். வந்துருச்சு ஆன்சரு. இதுதானே நம்ம டெட்லாக்னு பார்த்தோம். இம்பாஸ், முட்டுக்கட்டை. இதனுடைய சினானிம் இம்பாஸோட சினானிம் ஸ்டேல்மேட்டுன்னு படிச்சிருப்போம் இல்லையா? இங்கே அப்படியே தலைக்கல அப்படியே உல்ட்டாவாக மாற்றி கேட்டிருக்காங்க. சினானிமை கொடுத்துட்டு அதற்கு சினானிம் என்னன்னு கேட்டிருக்காங்களா இல்லையா? நம்ம இம்பாஸோட சினானிம் தான் ஸ்டேல்மேட்டுன்னு படித்தோம். ஸோ ஸ்டேல்மேட்டோட சினானிம் தான் இம்பாஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஆப்ஷன் டி இம்பாஸ். ஓகேவா? கரெக்டாக பண்ணவங்களுக்கு ஒரு கிளாப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சூஸ் த நியரஸ்ட் சினானிம் ஃபார் இமோலேஷன். என்னது என்ன வேர்டு? இமோலேஷன். இமோலேஷன் என்னது? பலி கொடுத்தல். நெருப்பில் போட்டு பலி கொடுக்குறாங்க இல்லையா? அதுதான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இமோலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? டு கில் அண்ட் சாக்ரிஃபைஸ் சம் ஒன் யூஸ்வலி பை burning இல்லையா? அதற்கு சினானிம் கேட்டிருக்காங்க. சினானிம் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. எனக்கு ஆன்சர் வேணாம். சினானிம், இதற்கான சினானிம் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஆப்ஷன் சொல்லும் போதே அந்த சினானிமில் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுல ஒன்று தான் அதனோட ஆன்சராக இருக்கும். ஃபஸ்ட்டு சிமோலேஷனுக்கு என்னெல்லாம் படித்தோம்? ஆப்லேஷன், ஆஃபரிங் இல்லையா? அதில் இந்த ஆப்ஷனில் எங்கே வருதுன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ரிவ்யூவிங், ஆப்ஷன் பி இன்விகுரேட்டிங், ஆப்ஷன் சி revitalizing, ஆப்ஷன் டி ஆப்லேஷன், ஆப்ஷன் டி ஆப்லேஷன். வந்துருச்சா? ஆன்சர் வந்துருச்சா? ஆப்ஷன் டி என்ன? ஆப்லேஷன். ஸோ இதுதான் என்னோட சினானிம். கரெக்டாக எழுதுனவங்களுக்கு வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் சூஸ் த suitable antonym for hapless. ஹேப்லெஸ்னா என்னது? என்னன்னு படித்தோம்? ஹெல்ப்லெஸ். என்னது தமிழில் சொல்லணும்னா துரதிர்ஷ்டசாலின்னு படித்தோம் இல்லையா? ஆன்டனிம், இதற்கு எதிர்ச்சொல் என்ன? அதிர்ஷ்டமுள்ள. இதற்கு ஆன்டனிம் ஆப்போசிட் மீனிங் என்னவா இருக்கும்? அதிர்ஷ்டமுள்ள. ஓகே, சரி. அதற்கு என்னெல்லாம் வேர்ட்ஸ் நம்ம படித்தோம்? அதிர்ஷ்டமுள்ள அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஆப்போசிட் மீனிங் ஹேப்லெஸ்க்கு இல்லையா? ஸோ என்னெல்லாம் படித்தோம்? ஹேப்லெஸ்க்கு ஆன்டனிம்ஸ் என்னெல்லாம் படித்தோம்? ஃபார்ச்சுனேட், என்னது? ஃபார்ச்சுனேட், பிளஸ்டு, ப்ராஸ்பரஸ், இதெல்லாம் படித்தோம் இல்லையா? ஃபார்ச்சுனேட், பிளஸ்டு, ப்ராஸ்பரஸ், இதெல்லாம் என்னது? அதிர்ஷ்டமுள்ள. ஓகே, இந்த லிஸ்ட்டில் ஒன்று தான் இதோட ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் ஏ அன்ஃபார்ச்சுனேட் கிடையாது, ஆப்ஷன் பி அன்லக்கி கிடையாது, ஆப்ஷன் சி ஃபார்ச்சுனேட். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி ஜிங்க்ஸ்டு அப்படின்னாலும் துரதிர்ஷ்டசாலி தான். ஆப்ஷன் சி தான் ஃபார்ச்சுனேட், அதிர்ஷ்டமுள்ள, ஃபார்ச்சுனேட். ஓகே, இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபார்ச்சுனேட். ஓகே, அடுத்த கொஸ்டின். சூஸ் த சினானிம் ஃபார் த வேர்ட் இம்யூர். என்னது? இம்யூர். இம்யூர்னா நம்ம என்னன்னு படித்தோம்? சிறையில் அடைக்கிறது இல்லையா? என்க்ளோஸ் ஆர் கன்ஃபைன் சம் ஒன், அதுதானே இம்யூர்னா பார்த்தோம். சரி, அதற்கு சினானிம் என்னெல்லாம் பார்த்தோம்? இன்கார்சிரேட். அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க அப்படியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்கார்சிரேட், டிடைன், என்கேஜ், லே பை த ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடியம் படித்தோம் கடைசியாக ஒன்று இல்லையா? ஸோ அதெல்லாம் இதனுடைய சினானிம்ஸ். ஓகே, ஆப்ஷன் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ இமான்சிபேட் தப்பு, ஆப்ஷன் பி இன்கார்சிரேட் கரெக்ட். இதுதானே இன்கார்சிரேட் தானே இதோட சினானிம். ஆப்ஷன் சி டி என்னன்னு பார்த்துருவோம். ஆப்ஷன் சி லிபரேட் தப்பு, ஆப்ஷன் டி ரெடிவல் அதுவும் தப்பு. இதற்கு கரெக்ட் ஆன்சர் என்னது?
ஆப்ஷன் பி இன்கார்சிரேட், அதுதான் இதனுடைய சினானிம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சூஸ் த சிமிலர் மீனிங் ஃபார் த வேர்ட் இம்பாஸ். இதற்கு என்ன கேட்டிருக்காங்க? இம்பாஸ்க்கு என்ன கேட்டிருக்காங்க? மீனிங் கேட்டிருக்காங்க. இம்பாஸ்னா நம்ம என்ன படித்தோம்? முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் இன் விச் நோ ஃபர்தர் ப்ராக்ரஸ் கேன் பி மேட். அடுத்தது எந்த ஒரு ப்ராசஸ்மே நடக்காது அப்படி தானே படித்தோம். இதற்கு மீனிங். ஓகே, இதற்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ ரெசம்ஷன், தப்பு. ஆப்ஷன் பி டெட்லாக். டெட்லாக்னா என்ன? ஃபுல்லாக டெட், அதாவது முடிஞ்சு போச்சு, எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ டெட்லாக் இதனோட சினானிம் தானே இது. ரெசம்ஷன் வந்து ஆண்டனிம். டிடைன், ஆப்ஷன் சி டிடைன். அதுவும் இது இம்பாஸோட டிடைன் வந்து இதனோட சினானிமும் கிடையாது, ஆண்டனிமும் கிடையாது. என்கேஜ், ஆப்ஷன் டி என்கேஜ். இது என்னது? இதனுடைய டிடைனுங்கிறது வந்து இதனுடைய சினானிம் கிடையாது. டிடைன்னா நம்ம என்னடா படித்தோம்? டிடைன்னா என்ன படித்தோம்? இம்யூருக்கு படித்தோம் இல்லையா? டிடைன் வந்து இம்யூரோட சினானிம் இல்லையா? டிடைன், என்கேஜ் இதெல்லாம் வந்து இம்யூரோட சினானிம்ஸ். அப்போ இதெல்லாம் தப்பு. கரெக்டாக சியும் கிடையாது, டியும் கிடையாது. இம்பாஸ்னா டெட்லாக், அதோட சினானிம் டெட்லாக். மீனிங் அப்படின்னாலும் சினானிம் இருந்தாலும் ஓகே பண்ணிடுங்க. ஓகே, மீனிங் அப்படின்னாலும் சினானிம் இருந்தால் கூட ஓகே பண்ணிடுங்க. மீனிங் டைரெக்டாக கொடுத்தா பாருங்க, கொடுக்கல அப்படின்னா அதனுடைய சினானிம்ஸ் இருந்தால் ஓகே பண்ணிடுங்க. ஆண்டனிம் மட்டும் போடாதீங்க சரியா? அதற்கான ஆண்டனிம் தான் ரெசம்ஷன். டிடைனும் என்கேஜும் இம்யூரோட சினானிம்ஸ். கரெக்டா? ஸோ இதெல்லாம் கிடையாது. ஓகே, இதற்கு கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி டெட்லாக். ஓகே, நெக்ஸ்ட். சூஸ் த சினானிம் ஃபார் த வேர்ட் அகோனைசிங். அகோனைசிங்னா நம்ம என்ன பார்த்தோம்? அகோனைசிங் இது எதனோட சினானிம் சொல்லிடுங்க. இது எதனுடைய சினானிம்? அகோனைசிங், அஃப்ளிக்டிங், கிரிட்டிக்கல், ஹர்ட்ஃபுல் அப்படிலாம் படித்தோம் தெரியுமா? ஆமாம் படித்தோம். ஸோ இது வந்து எதனுடைய சினானிம் அப்படின்னா கிரீவஸ். என்னது இது? எதனோட சினானிம்ஸ்? கிரீவஸ். கரெக்டா? ஸோ கிரீவஸ் இருக்கலாம், இதனுடைய சினானிமா கிரீவஸ் இருக்கலாம், கிரிட்டிக்கல் இருக்கலாம், அகோனைசிங் இருக்கலாம், ஹர்ட்ஃபுல் இருக்கலாம், அஃப்ளிக்டிங் இருக்கலாம். இந்த அதான் சொல்கிறேன், அகோனைசிங்கான சினானிம் தான் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இதில் எது இருந்தாலும் கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ கிரிட்டிக்கல் கரெக்டு. சாட்டிஸ்ஃபையிங் தப்பு, ஆறுதல் கோர்ற மாதிரி. இது டிஸ்கஸ்டிங் கிடையாது, அல்லூரிங்கும் கிடையாது. ஓகேவா? இதற்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரிட்டிக்கல். ஓகேவா? ஓகே, இந்த 10 கொஷின்ஸ்க்கும் கரெக்டாக ஆன்சர் போட்டவங்க தெளிவாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை தப்பாக ஆன்சர் போட்டவங்க உங்களுக்கே தெரியும் தெளிவாக படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கலை அப்படின்னா இன்னொரு முறை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் பண்ணாதீங்க. புதுசாக வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டே போங்க. முதல் நாள் என்னவோ 4 வேர்டு கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தாலும் அதே ஒரு கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? 10 நாள் கழித்து பார்க்கும்போது உங்கள் கையில் 40 வேர்டு இருக்குமில்ல. ஒரு நாளைக்கு 4 வேர்டுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 4 வேர்டோ ஒரு 5 வேர்டோ ஏதோ ஒன்று, நீங்கள் எத்தனை வேர்டு வேணாலும் படிச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 4 வேர்டுனாலும் 10வது நாள் உன் கையில் 40 வேர்டு உன் மண்டைக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் ஒக்காபுலரி படிக்கிறத தள்ளி போடாதீங்க. 4 வேர்டு அன்னன்னைக்கான வேர்டை அன்னன்னைக்கே படிச்சிடுங்க. அதோடு சேர்த்து முன்னாடி என்னெல்லாம் படித்தோமோ அதை ஒரு ரிவிஷன் கொடுத்துருங்க. அது ரொம்ப 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 முக்கியம். நீ எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உன் மைண்டில் ஸ்ட்ராங்காக போய் அந்த வேர்டு பதியும். அந்த வேர்டை நீங்கள் ரீடு பண்ணும்போது எங்கே பார்த்தாலும் டப்புன்னு கேப்சர் ஆகும் உங்களுக்கு. டப்புன்னு என்னவும் கேப்சர் ஆகும். இந்த வேர்டுக்கு இது தானே மீனிங் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் இந்த ஒக்காபோட பவரையே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. சரியா? ஒக்காப்ஸ் இம்பார்ட்டன்ட்பா. படிங்க படிங்க படிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.